ஆண்டவரை நீயும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்காகவும் அந்த தேவனை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 எங்கள் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் இயேசு ராஜாவே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவர் நினைத்து நான் நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே கத்திரத்துல கொஞ்ச நேரம் ஆசையா ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆலயத்துல உம்முடைய பிரசன்னத்துல நிறைந்து உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். மனிதர்கள் கூட்டுதற்காக அல்ல ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக அல்ல. அப்பா இந்த வாரத்தின் முதலாவது நாளிலே கர்த்தரை நான் தொழுது கொள்ள, அவரை நான் மகிமைப்படுத்த, என் முழு இதயத்தோடு நான் கர்த்தரை நான் துதிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னவர், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும் என்று சொன்னவர், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவர். அவருடைய ஆலயத்துல இந்த ஆராதனையில கர்த்தர் எந்த இடத்துல அவர் உலாவுகிறார், எங்கே அவர் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார், எங்கிருந்து கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், எந்த இடத்துல கர்த்தர் நமக்கு வழிவாசலை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா முழு இதயத்தோடு கூட நல்லவாய் நிறைவாய் நிறைவாய் கர்த்தரை ஆராதனை செய்து உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை
அப்பா. ஹalleluya. கண்களை மூடி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய்
கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மை பார்க்க ஆண்டவரே வாஞ்சையாய் ஆசையாய் ஆண்டவரே முழு பலத்தோடு கூட என் பாத்திரங்களை நான் கொண்டு வந்து இருக்கிறேன். என்னை நீங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். வேதத்திலே ஒரு மனிதன் ராஜாவாய் இருக்கும்போது ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஆலயத்தில் பணிவிடைக்காரர்களை ஆயத்தப்படுத்தி சுத்தம் பண்ணும் போது ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்கும் போது கர்த்தர் நம்முடைய முற்பதாக செய்த பாவத்தினால ஆண்டவர் நம்முடைய தேசத்தை அழிப்பார் என்று எழுதியிருக்கிறது என்று அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை பார்த்த ராஜா ஸ்தோத்திரிக்கிற தன் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கிழித்துக் கொண்டு தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக ஊற்றிவிட்டு மனம் நொந்த ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்ததனால அவன் தாழ்த்தினபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு தீர்க்கதரிசி மகளை கொண்டு அந்த வாதை உண்மையில வராது. நீ எனக்கு முன்பதாக முழு நிதியத்தோடும் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்னை நீ தாழ்த்தினபடினால அந்த வாதை உண்மையில வராது. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் அது வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பதாக அழுதுபடினால் நான் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நான் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் எப்படியா உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஹல்லேலூயா. அவர் மனம் இறங்குகிற தேவன், மனம் இறங்குகிற தேவன், மன்னிக்கிற தேவன். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எவ்வளவு அக்கிரமான காரியம் நம்ம செய்திருந்தாலும் அவர் என்னதான் இருந்தாலும் பட்சிக்கிற அவர் அக்கினியாய் இருக்கிறார். அவதே பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற ஆண்டவர் தான் அவருக்கு முன்பதாக ஒரு மனிதன் தாழ்த்துவானா, அவருக்கு முன்பதாக ஒரு மனிதன் முழு இதயத்தோடு கூட ஒப்பு கொடுப்பாரானா, முழு இதயத்தோடு கூட விண்ணப்பம் செய்வானா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனை மன்னிக்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்களுக்கு பாயும் சாபமுள்ள சாபமானார்கள் என்று சொன்ன வார்த்தைகளை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பதாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடு கூட, என்னதான் மரணம் சமாதானமாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் முடிவில் அவனுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னதான் அவன் மரித்தாலும் முடிவில் ஆண்டவர் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மரணத்துக்கு அப்புறமான ஒரு வாழ்க்கையில அவன் சமாதானத்தோடு கூட தேவனோடு கூட ஹல்லேலூயா தன் பிதாக்களோடு கூட ஆபிரகாமோடு கூட தாவீதோடு கூட அவன் நீடித்து நிலைத்து நிற்கிறான் அல்லவா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதே காலை வேளையிலே கூட நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து இருக்கிறோம். அன்றைக்கு அந்த ஆலயத்தில் பணிவிடைக்காரன் ஆலயத்தை சுத்தம் பண்ணும் போது அவனுக்கு ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைத்தது. அந்த வார்த்தை கொண்டு அவனுக்கு அந்த தேசம் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் அவருடைய ஆலயத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட நீங்க பேசாத நீங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் அவர் பேச அவர் நல்லவராய் இருக்க. நம்ம பேச ஆரம்பிக்கும் போதுதான், நம்ம ஆண்டுடைய ஆலயத்துல கர்த்தரை தேடும் போதுதான், ஆண்டவரோடு கூட பேசும் போதுதான், முழு இதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது ஹல்லேலூயா அவருடைய வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட
ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அப்படியே துதியோடு கூட கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹalleluya. உண்மையா உண்மையா ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எங்கள் மத்தியிலே வாங்கப்பா, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க. உம்மை வரவேற்கிறோம். எங்களை அனலாக்குங்க, எங்களை அனலாக்குங்க. ஒரு மேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. அன்றைக்கு சீனாய் மலையை நோக்கி வந்த மேகம் அப்பா இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. நீ நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர். உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உண்மையாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர். நன்றி 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 ராஜா. பரிசுத்தமே பரவசமே பாரனே சருளே வரும் பொருளே தேடினதா கண்டடைந்தே பாடின தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்களே பாடும் பணிந்தேன் நானும் துதித்தேன். உம்மை அன்றி யாரை பாடுவேன்? இசையா உங்கள் அன்பு பொங்குதே. இசையா உங்கள் அன்பு பொங்குதே. பாடும் பணிந்தேன் நானும்
நல்லவர். உள்ளம்
கொடுத்த கண்களை போல நான் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து நீர் சாக்கப்பட்டு கனிகளை பெற்றுக்கொண்டு வெளியே புறப்பட்டு போய் நான் கொடுத்த கல்விகளாய் அநேக பேருக்கு பணிகளை கொடுக்கிறவனாய் கர்த்தர் நம்மை மாற செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக நீத்தம் விரும்பும் காத்த வசனம் சுத்தம் பசும்பொன் தேடித்திடும் நீத்தம் விரும்பும் காத்த வசனம் சுத்தம் பசும்பொன் தேடித்திடும் இலைகள் ஊதிரா மரங்கள் போல நமக்கு ஜீவன் கிடைக்கும். அந்த ராஜா ஆண்டோடைய ஆலயத்துல மோசேயோட உடன்படிக்கை பெட்டியில கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியில அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மோசே கொண்டு எழுதினதுதான் அந்த வேத வார்த்தை அவன் பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு பல அவனுக்குள்ள ஒரு தேவனை நோக்கி ஒரு ஆதாயம் அன்றைக்கு அவனுக்கு கிடைத்தது. நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் தாழ்த்துவேனா அவர் என்னை அழிக்க மாட்டா, அவர் என்னை அழிக்க மாட்டா. அவன் நல்லவர். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது அதே கடைசி 2 வசனம் நான் முன்பதாகவே நான் வாசித்தேன். உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பதாக அழுதபடினாலே ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம அழுதபடினாலே கர்த்தருக்கு முன்பதாக பலிபீடத்துக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தினபடினாலே அவர் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் பாடல் நிமித்தமாக என் துதி நிமித்தமாக என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கடைசி 2 நிமிஷம் நல்லா ஆண்டவரை நோக்கி அப்பா அன்றைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவரே அப்பா மறைந்திருந்த ஒளிந்து கொண்டிருந்த எங்களுக்கு தெரியாமல் இருந்த ஆண்டவரே அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் கண்ணில் பட வைத்து அவனை வாசிக்க வைத்து அதுக்குண்டான அத்தனை தெரியப்படுகிறார்களா? இன்றைக்கு ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆலயத்துல ஆண்டவர் எனக்குண்டான வார்த்தை என்ன என்று நீ என்னை கொண்டு பேசுங்க அப்பா. உங்களுடைய காதலை கொண்டு நீங்க பேசுங்க அப்பா. என்னோடு கொண்டு நீங்க முகமுகமாய் பேசுங்க. எனக்குண்டான வார்த்தை இந்த நாளிலே எனக்குண்டான வார்த்தை ஆண்டவரை எனக்கு ஜீவன் கொடுக்கிற எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற எனக்குண்டான வார்த்தை இன்னைக்கு எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவா. அதை அர்த்தமாய் ஆண்டவிடத்துல சோறு இருக்குன்னா ஆனாலும் அந்த பலன் நமக்கு வேணும் அல்லவா? ஒரு விடுதலை நமக்கு வேணும் அல்லவா? ஒரு சமாதானம் நமக்கு வேணும் அல்லவா? அன்றைக்கு
அன்றைக்கு அவனுக்கு மரிக்கும் போது ஆச்சரிய சமாதானம் கிடைத்தது. ஒருவேளை நம்ம யோசித்து பாருங்க, நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறமாக நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா? மரணத்துக்கு ஆச்சரிய நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு ஏங்குறவங்களும் பல பேர் உண்டு. ஆனா கர்த்தர் மரித்ததுக்கு அப்புறமாக அல்ல, மரணத்துக்கு முன்பதாகவே அவர் சமாதானத்தை கொடுக்க. அல்லேலூயா! அவர் உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ளவன், பரிபூர்ண நன்மையினால திருப்தி அடைவார். நன்றி நன்றி அப்பா. கடைசி அன்பரேசு அன்பரேசு ஆவியான ஆவியான உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே ஆண்டவரே நாங்கள் எங்கள் முழுதத்தோடு நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே உண்மையா எங்களை நாங்கள் தாழ்த்து அப்பா மனதார ஆண்டவரே விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு கூட விண்ணப்பம் செய்திருக்கிறோம். உங்களுடைய பதிலை தாங்க, உங்களுடைய வார்த்தையை தாங்க, உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு மூலமாக இருக்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.